மேடையில வீட்டிற்கும் எல்லாருக்கும் பாக்யராஜ் சார், சீமான் சார், குமரேசன் சார், செல்வமணி சார், எவ்ரிபடி, இங்க வந்திருக்கும் அனைவருக்கும், பிரஸ் மீடியா எல்லாருக்கும் உங்க தேவயானி ராஜகுமாரின் அன்பான வணக்கம். இது என்னோட குடும்ப விழா. இந்த விழாக்கு வந்து நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த மேடை வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து 30 இயர்ஸ்க்கு முன்னாடி 1995ல எனக்கு அறிமுகம் பண்ண அதியமான் சாருக்கு நன்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். வாங்க சார், இங்க சார் வாங்க. 1995ல தொட்டாச்சினிங்கி மூலமா எனக்கு அறிமுகம் பண்ண டைரக்டர் சார் அதியமான் சார். எல்லா மேடையிலையும் வந்து எனக்கு லைஃப் கொடுத்த ஃபிலிம் காதல் கோட்டை இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில ஃபர்ஸ்டா ஒரு அறிமுகம் செஞ்சு எனக்கு இந்த தமிழ்நாடுல கொண்டு வந்தது டைரக்டர் சார் தான். அவருக்கு நன்றி. நான் எங்கேயுமே நன்றி சொன்னதே இல்லை. இதுதான் முதல் மேடை. நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் சார். தேங்க்யூ. 30 இயர்ஸ் பிறகு மறுபடியும் அவர் கூட, அவருடைய டீம் கூட, அந்த டீம் ஒன்னு கூட மாறாமல், அது டைரக்டர் சிவா சார் இருக்கட்டும், காஸ்டியூமர் இருக்கட்டும், மேக்கப் மேன் ஆகட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், மேனேஜர் ஆகட்டும், எல்லாரும் ஒரு டீமா இன்னும் 30 வருஷமா அவர் வச்சிட்டு இருக்கிறாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் யார் கூட வேலை செஞ்சேனோ அதே குழு கூட இப்ப கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அது எவ்வளவு பெரிய ஒரு பிளெஸிங்கா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. யாருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம்? அது எனக்கு கிடைச்சிருக்குது. நான் ரொம்ப 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 பிளெஸ்டா ஃபீல் பண்றேன். இது ஒரு மிராக்கிள், இது ஒரு மேஜிக். சார் சொன்ன மாதிரி இது ஒரு மேஜிக்கான ஒரு மூமெண்ட். இது எல்லாரோட வாழ்க்கையில நிகழாது, வராது. இது ஒரு பாதி பேர் மேல போயிடுவாங்க. நம்ம ஒர்க் பண்றவங்க இருக்க மாட்டாங்க. ஆனா எல்லாரும் இருக்காங்களே, எனக்கு அறிமுகம் பண்ண அத்தனையோ பேர் இன்னும் இருக்காங்க, என் கூட இருக்காங்க, மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படத்துல மறுபடியும் நடிக்க சொல்லி எனக்கு வர சொன்னதுக்கு நான் எப்பவுமே தேங்க்ஸ் சொல்றேன். தேங்க்யூ அதிமான் சார், தேங்க்யூ டு த ஹோல் டீம், அண்ட் தேங்க்யூ டு எவ்ரிபடி ஹியர், தேங்க்யூ டு ஆல் த கெஸ்ட் ஆன் த ஸ்டேஜ். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபிலிம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபிலிம். ஆனா இது வந்து ஒரு நல்ல கருத்துள்ள, ரொம்ப அழகான, இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு படம். இதை மக்கள் கிட்ட போய் சேர்த்துக்கிறது உங்க வேலை. ப்ளீஸ் எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாக்குற மாதிரி நல்ல ரிவ்யூஸும் நல்ல எழுதுங்க. நான் எழுத சொல்லல, நீங்களே எழுதிடுவீங்க. ஆனா அதை நம்புறேன், நீங்க எழுதிடுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி இந்த படம் இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இது வந்து நல்லபடியா ஹிட் ஆகும். மறுபடியும் இந்த குழு இன்னொரு படம் எடுத்து வெற்றி. இந்த பிளாக் பஸ்டர் கம்பெனிக்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்றதுக்கு பெரிய தைரியம் வேணும். அதை அவங்க பண்றாங்க. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ஆனா கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க சார். தியேட்டரை கொஞ்சம் தாக்கு பிடிங்க, உடனே எடுத்துடாங்க சார். ஏதோ பெரிய படம் வருதுன்னு எங்க சின்ன படத்தை கொஞ்சம், அந்த காலத்துல வந்து சில படங்கள் ஒரு வாரம் 1.5 வாரம் வெயிட் பண்ணிருக்கோம்ல சார், அதுக்கப்புறமா பிக்கப் ஆகும். அந்த மாதிரி கொஞ்சம் பிக்கப் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ப்ளீஸ் டோன்ட் ரிமூவ் இட். ப்ளீஸ் ஹேவ் தி கான்ஃபிடன்ஸ். ஐ ஹேவ் த கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஐ எம் ஷுவர் the people are going to like it. So thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில இருக்கிற எல்லாம் ஜாம்பாவனுக்கு வணக்கம். May 9th இந்த நிழல் குடை படம் ரிலீஸ் ஆக போற. கண்டிப்பா நீங்க எல்லாம் போய் பார்க்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்துல போயிட்டு இருக்கு நம்ம எல்லாம் ஃபேமிலி லைஃப்ல இது ஒரு மிகப்பெரிய நிஜம்தான். இப்போ நான் கூட இந்த ஃபங்க்ஷன்ல இருக்க, அதுக்காக நான் என் மாமியார் அப்புறம் என் வீட்டுல இருக்க 2 அயம்மாக்கு நன்றி சொல்லணும். அயம்மாஸ் ஜாப் இப்போ ரொம்ப குட் பேமெண்ட் இருக்கும், எல்லாம் இருக்கும், வசதி இருக்கும். ஸோ ஆக்சுவலி ஆனால் that's not the point. மெயின் பாயிண்ட், ஒரு அம்மா இல்லைன்னா அப்போ ஒரு அம்மா.
ஸோ இந்த படத்தில் அது பாயிண்ட் கொஞ்சம் த்ரில்லர் எலிமெண்ட் ஆட் பண்ணி நம்ம எல்லாருக்காக காமிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸில் இருக்கிற எல்லாம் they will connect at some point. ஸோ நிழல் குடை என்டையர் டீம் எல்லாருக்கும், விஜித், அப்புறம் ஜான் அண்ட் டைரக்டர் சார், உங்கள் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். தேவயானியோட மிகப்பெரிய ஃபேன் நான். ஐ டோன்ட் நோ வெதர் ஐ ஹவ் டோல்ட் ஹர் தட். ஷீ நோஸ். தேவயானிக்கு நல்லா தெரியும் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். வி கோ லாங் வே பேக். அவங்களுக்கு அப்போ கல்யாணம் ஆகலை, ஹீரோயினாக இருந்த ஸ்டேஜ். பட் ஐ லைக் காதல் கோட்டையில கமலி வந்து எல்லாருக்குமே வந்து ஃபேவரட். அது வந்து 90s கிட்ஸ், அந்த 80s 90s வந்து யாருமே மறுக்கவே முடியாது. பட் ஐ லைக் ஹர் இன் தட் பிரசாந்த் ஃபிலிம், யோர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கல்லூரி காதல் வாசல், கல்லூரி வாசல். வாட் அ சப்பி பப்ளி டிஃப்ரெண்ட் தேவயானி. அந்த மாதிரி ஒரு குஷ்புகாவை வந்து ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த குஷ்புகா அந்த ஸ்டைல்ல இருந்த தேவயானியை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். And of course iconic. I am very proud to say, very proud. ஏன்னா we come அந்த காலகட்டத்துல இருந்து ஒன்னா டிராவல் பண்ணி இன்னைக்கும் இங்க இந்த மேடையில I am coming here அப்படின்னா because she is like the Devasena of the film industry. She is a princess. She is. And அதுக்கேத்த ராஜகுமாரன் சார் is the prince. எங்க அப்பாக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு பர்சன் தான் ராஜ்குமார் சார். அவ்வளோ லவ் அவர் மேல. ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ சார். உங்களை மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறனால தான் அவங்க இந்த மேடையில இன்னைக்கும் தளபதி சொல்ற மாதிரி, தளபதி விஜய் சொல்ற மாதிரி 20 வயசுல வந்து ஒரு பொண்ணு ஹீரோயினா இருக்கிறது பெருசு இல்லை. ஆனா 40 வயசுலயும் வந்து ஒரு மெயின் லீட்ல ஹீரோயினா நிக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ ராஜ்குமார் சார். ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. தட் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு மெயின் லீடா வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து திரைக்கு தியேட்டரிக்கல் ரிலீஸ்க்கு வந்து ஒரு படம் வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும். ஸோ ப்ரொடியூசர்ஸ், ரிலீஸ் ப்ரொடியூசர்ஸ், ஹூஎவர் இஸ் இன்வால்வ் இன் திஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங் ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. இந்த சின்ன படம் சொல்றது எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு இல்லை. மேபி அதை மாத்திக்கலாம், நல்ல படம்னு சொல்லலாம். ஏன்னா சின்னது பெருசுங்கிறது சம்பளத்துல மட்டும்தான் இருக்கு. பட்ஜெட் என்னமோ ஒண்ணுதான், சம்பளத்துல தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுது. ஸோ அந்த விதத்துல வந்து ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் ஐ திங்க் வி ஷுட் கீப் சப்போர்ட்டிங் ஈச் அதர். எனக்கு தேவயானி ரொம்ப ஏன் பிடிக்கும்னா, த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் குட் சோல் அண்ட் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, லவ்லி கேர்ள். அந்த கேர்ளை தான் நான் இன்னும் பார்க்குறேன். பட் இவ்வளோ ஒரு இன்னசென்ட்டா நான் பார்த்தேன். பட் இன்னைக்கு இவ்வளோ மல்டி டாஸ்கிங்ல ஷீஸ் அ லவ்லி ஒய்ஃப், லவ்லி மதர், டீச்சர், ஆக்டர், வாட் நாட். அவ்வளோ திறமை இருக்கு. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஐ வாண்ட் யூ டு கண்டினியூ டூயிங் ஃபிலிம்ஸ் லைக் மனோரமாச்சி அண்ட் ஊர்வஷி அக்கா அண்ட் ஆல் தட். கண்டினியூ டூயிங். அண்ட் ரொம்ப போல்டான ஒரு ஆக்டர். எந்த ஏஜ் குரூப்ல பண்றோம், யார் கூட பண்றோம், நிறைய இருக்கு. விமனுக்கு வந்து ஈகோ. இந்த ஆர்டிஸ்ட் கூட நடிச்சா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் வருமா, பப்ளிசிட்டி வருமா, நிறைய இருக்கு. நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. காசிப்ஸும் கரண்ட்லயும் ஓடிட்டு தான் இருக்கு. யாரு பெருசு, யாரு டப்பா, யாரு இல்லைன்னு. அந்த விதத்துல எதையுமே யோசிக்காம அந்த கதாபாத்திரத்தை மட்டுமே நம்பி, அவங்களோட திறமையை மட்டுமே நம்பி ஒரு செல்ஃப் மேட் ஃபீமேல் ஆக்டர் ஹூ ஸ்டில் அ மெயின் லீட் ஹீரோயின் அப்படின்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆல் தி பெஸ்ட். அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து தியேட்டர்ஸில் சப்போர்ட் பண்ணி படம் பாருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மீடியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்பெஷலி மீடியா பீப்புள் எல்லாருக்குமே பெரிய வணக்கம். பிகாஸ் நீங்கள் தான் வந்து எல்லா படத்தையுமே வந்து இன்னும் மக்களுக்கு நிறையா ரீச் ஆக வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கறதா இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து மீடியாவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே இந்த இன்வைட்டை இது பண்ணி வந்திருக்கிற எல்லா மீடியா பீப்புளுக்கும்
என்னோட பெரிய பெரிய வணக்கம். அண்ட் இந்த ஸ்டேஜில் இருக்கிற தமிழ் சினிமாவோட பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒன்றா பார்க்குறதே வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் சொல்லலாம் எனக்கு. பட் அவங்க கூட நான் இந்த ஸ்டேஜை வந்து ஷேர் பண்ணுறது வந்து இன்னும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இங்கே வந்திருக்கிற லெஜண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோட பெரிய பெரிய வணக்கம். தேங்க்யூ. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்த என்னோட டீமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட டேரக்டர் சாராக இருக்கட்டும், ப்ரொடியூசர் சாராக இருக்கட்டும், அண்ட் என் கூட நடிச்ச எல்லா கோஸ்டார்ஸுமே, அண்ட் எஸ்பெஷலி தேவயானி மேம், ராஜ் கபூர் சார், இந்த மாதிரி பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுன்றது நான் அது வரைக்கும் யோசிச்சே பார்க்காத ஒரு விஷயம் தான், டு பி ஆனஸ்ட். ஸோ அவங்க கூட வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். அண்ட் இந்த படம் வந்து பண்ணணும்னு நினைச்சதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன், அந்த டைம்ல நான் எதுவுமே பெருசா ஒர்க் எதுவுமே, ஐ மீன் சினிமா ரிலேட்டடாக நான் எதுவுமே பண்ணல, எல்லாமே டெலிவிஷன்ல இருந்து. ஸோ இந்த வாய்ப்பு வரும்போது என்னை வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி என்னை கூப்பிட்டு இதுக்கான கதையை சொல்லி, இந்த கதை இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற நரேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா கொடுத்து ரொம்ப ப்ராப்பரா வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முதல்ல நன்றி. அண்ட் என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. ஆக்சுவலி இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு பயம் கொடுக்கல, இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் முன்னாடி பேசுறது தான். ஆக்சுவலி இவ்வளோ பெரிய ஒரு மேடையை நான் வந்து பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் டெலிவிஷனுக்கு வரும்போது ஐ திங்க் ஒரு 4 years ஆகுது நான் வந்து ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு வந்து. ஸோ இந்த 4 yearsமே எனக்கு வந்து கண்டினியூஸாக வந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த பிக் ஸ்க்ரீன்லையுமே எனக்கு அதே லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எல்லாருமே கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் ஆக்சுவலி நிறையா வந்து நான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் வந்து எல்லாமே எனக்கு அப்படியே மறந்துடுச்சு. இவங்க எல்லாரையும் பார்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நான் அவங்கள பார்த்துட்டு நான் அவங்கள அட்மையர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்கேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ இந்த படம் May 9th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. படம் வேணா சின்ன படமாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் எல்லாருமே போட்டிருக்கிற விஷயம் வந்து பெரிய பெரிய ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். என்ன சொல்கிறது, ஒரு நல்ல கதை இது. எல்லாருக்குமே பிடிச்சமான கதை, ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான மூவின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே இதை வந்து தேட்டரில் போய் பார்த்து இதுக்கான லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எங்கள் டைரக்டர் பாக்யராஜ் சார் அவர்களும், ஆர்கே செல்வமணி சார் அவர்களும், என்னுடைய அருமை உடன்பிறப்பு சீமான் அவர்களும் பேசுவதற்கு நிறைய டைம் கொடுக்கறதுனால விஜய்க்கு பாதி எடுத்துக்கிட்டாப்புல, நீ நான் கொஞ்சம் பேச இருந்தாலும் அதிகமாக எடுத்துட்டாப்புல, ஈவெண்ட் கொஞ்சம் எடுத்துட்டாப்புல. அதனால் எங்கள் நண்பர் ராஜா அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வந்து இது பண்ணி அருமையாக வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து இப்போ படமாக எடுக்காங்கன்னா எனக்கு ஒன்றும் பூராவே துப்பாக்கி தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. அதனால் அந்த மாதிரி காலகட்டத்தில் இது வந்து 80s வந்து 80s 90s இந்த மாதிரி படங்கள்ல வந்து நல்ல நல்ல படங்கள்லாம் வந்துச்சு. அந்த படங்களில் ஒரு வகையில் ஒரு படம் இந்த படம். ஸோ நல்ல ஃபீல் குட் படம். இது வந்து ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு சொல்லி ஆர்வமில் ஒரு கப்பிள்ஸ் வந்து படுற அவஸ்தை தான் வந்து இந்த படத்தை. வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தேன் சம்பாதிக்கணுமா, இங்கேருந்தே சம்பாதிக்கக்கூடாதா, அவங்களுக்குள்ள குழந்தைகளை வந்து பேரண்ட்ஸ் வந்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு படிப்பனையான ஒரு பாடத்தான ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு எமோஷன், ஒரு ஃபீல் குட் படம். நீங்கள் எல்லாரும் பார்த்து ரசிங்கன்னா, முக்கியமாக மீடியாக்களுக்கும் ப்ரெஸ்ஸுக்காரன்னு சொல்கிறேன், இந்த மாதிரி சின்ன படத்தில் வந்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு உத்வேகம் கொடுத்து நல்ல ஒரு பப்ளிசிட்டி கொடுத்து ஜனங்களை வந்து தியேட்டருக்கு வர வைக்கணும். வாழ்த்துக்கள். நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். ஒரு சந்தோஷமான செய்தியோடு தொடங்கலாம் நினைக்கிறேன். செய்தி என்னன்னா, நான் அதிக நேரம் பேச விரும்பல, ஒரு நிமிஷத்தோட முடிச்சுக்கிறேன். என்னன்னா வந்து நீங்கள் வெயிட் பண்ணுறது யாருக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் பாக்யராஜனோட பேச்சுக்காகவும் சீமானோட பேச்சுக்காகவும் காத்திருக்கீங்க. உங்களோட உணர்வு கூட புரிஞ்சு கொண்டு ஒரு நிமிஷத்தில் ஒரு சில விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நான் இந்த விழா எனக்கும் ஒரு குடும்ப விழா தான். என்னன்னா, அதியமானன் வந்து எங்கள் ஊர் தான். பட் நான் இப்போ அதியமானன் இயக்கிற படத்தை நான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 60% முடிஞ்சிச்சு நினைக்கிறேன், ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அவருடைய குடும்பத்திலோட இந்த படைப்பு. ஸோ அதனால் இது எனக்கும் ஒரு குடும்ப விழா தான். நான் வந்து தேவயானி மேம் பார்த்தீங்கன்னா அதை பேசணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா வந்து நான் வந்து பார்க்குறேன், இவங்க அன்றைக்கி படம் ப்ரிவியூ போடும்போது பார்த்தேன், வந்தவங்களுக்குலாம் இவங்க தான் நின்று ரிசீவ் பண்ணாங்க. ரிசீவ் பண்ணி எல்லாரையும் உள்ளே உட்கார வச்சு
பார்த்து கடைசி வரைக்கும் பார்த்துருக்காங்க. இன்னைக்கும் பார்க்குறேன். இவங்க முன்னாடி நின்று ரிசீவ் பண்ணி எல்லாரையும் ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு வந்து பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. இப்போ உள்ள ஹீரோ ஹீரோயின்லாம் யாரும் ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கே பயப்படுறாங்க. ஃபங்க்ஷன் வர வருவாங்களா வரமாட்டாங்கன்னு தெரியுது. நான் நீங்கள் சொன்னீங்கல்ல தேட்டரில் வந்து படம் வந்து நீங்கள் நிறுத்தி வைக்காதீங்க, ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு நம்ம டைம் ட்ராவலில் 90s போனோம். இப்போ இன்னைக்கு நடக்காதது அவர் கையில் இல்லை, தேட்டருக்காரன் கையில் இருக்குது. இன்னைக்கு ஒரு ஷோ உங்களுக்கு ஆள் வரலைன்னா அடுத்த ஷோ இருக்காது. இன்னைக்கு எல்லாமே ஒரு நாள் நிகழ்ச்சி தான். அந்த 11 மணி ஷோவுக்கு ஆள் வரலைன்னா 12 மணி ஷோவுக்கு அந்த படம் டெத்து முடிஞ்சு போச்சு. அது நீங்கள் சொல்கிற அந்த 90ஸ்க்காக தான். இப்போ நினச்சோம்னா நமக்கு 90s 80ஸ்ல படம் பண்ணவங்க காலத்தோட நம்ம போய் படம் பண்ணிடலாமா இருந்தோம். ஏன்னா அப்படி இருந்ததுனால தான் நிறைய இயக்குனர்கள் வந்தாங்க. வராது. பட் இன்னைக்குள்ள பிசினஸ் மாடல் அப்படி. அதுதான் சொல்றேன். இது வந்து இப்ப நம்ம தேட்டருக்காரங்கள்ட்ட கேட்க வேண்டியது. அவங்ககிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து கவுண்டர்ல பாப்கார்ன் வைக்கல, டீ வைக்கல, பண்ணு வைக்கலன்னு சொல்லுவாங்க. கூட்டம் இல்லை, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா டிக்கெட் விலையை விட நீங்க வந்து அதிகமா அவங்களுக்கு மார்ஜின் வர்றது அந்த கேண்டீன்ல தான். ஸோ அவங்களுக்கு தேவை கேண்டீன் ஓடணும். நீங்க 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 தயாரிப்பாளர் சங்கத்துல இருக்கீங்க, நீங்களும் பேசிருக்கீங்க, நான் பல மீட்டிங்ல பாத்துருக்கீங்க. தமிழ்குமரன் சார், நீங்க தான் துணை தலைவர் நினைக்கிறேன். அவங்க ஈஸியா பேசி நீங்க அமைதியா இருக்கீங்கன்னு சொன்னாரு. அவர் பேசும்போது தமிழ்குமரன் ரொம்ப அமைதியானவர் அப்படின்னா, தமிழ்குமரோட இன்னொரு முகம் தெரியல நினைக்கிறேன் அவங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுடைய அந்த நல்ல பண்புக்காகவே இந்த படம் வந்து பெருசா வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் பேரன்பும் வாழ்த்துக்கிறோம். நன்றி.